இன்னைக்கும் மக்கள் வந்து இந்த பொருள் கிடைக்கிறத தேடி தான் ஓட்டுறாங்களே தவிர இறைவன் அருள் இருந்து அந்த பொருள்லாம் சாதாரணமாக வந்துடும் அப்படின்ற எண்ணம் வந்து வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் நான் முருகர் ஆராய்ச்சி முருகனை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ண எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், ஐயா நீங்கள் முருகப்பெருமான்ட்ட என்ன கேட்கலாம் அது 10 மடங்கு கொடுப்பாரு. பென்ஸ் கார் கேட்குறியா 5 பென்ஸ் கார் கொடுப்பாரு. நல்ல வாழ்க்கை கேட்குறியா கொடுப்பாரு. ஆனால் எவ்வளோ கிடைச்சாலும் நீ முருகப்பெருமானை மறக்காமல் இருக்கன்றதை பார்ப்பார். மறந்துட்டா உன்னை ஏன் மறந்தெல்லாம் கேட்க மாட்டார். திரும்ப நீ முருகப்பெருமான் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நீங்க முருகரை வணங்குறப்ப திரும்ப ஒரு அருள் புரிவார். அரையனார் சொல்றாரு, கோடி முறை கருதினாலும் கோடி குறை சொன்னாலும் நீங்க எத்தனை வாட்டி முருகப்பெருமானை திட்டினாலும் எவ்வளோ நீங்க அவரை மனசாரா இல்லை ஏதாவது கோவப்பட்டு நீ எதுவுமே செய்யல முருகான்னு திட்டினாலும் முருகப்பெருமான் அருள் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அது இன்னைக்கு நிப்பாட்டவே மாட்டார். முருகப்பெருமான் தண்டிக்கும் தெய்வம் கிடையாது. ஏதாவது ஒரு தவறு பண்ணா கூட இது பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. இல்லை நீ மீதி இதுதான் வேணும் அடம் பிடிச்சா கூட கொடுத்துட்டு அதனால நீ துன்பம் ஏற்பட்டு திரும்ப முருகப்பெருமான் வரும்போது கூட அவர் திரும்ப அவர் கருணையோட எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது அரையனார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் கலியுகத்துக்கு இந்த மனிதர்கள் இந்த துன்பத்தில் ஆளாவாங்க அப்படின்னு இருக்கிறப்போ இன்னொரு பிரபஞ்சம் தான் இதை நடத்துதுன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். பொதுவாக நீங்க ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா 2ஆம் இடம் தான் செல்வம் சொல்லுவாங்க. 2ஆம் இடம் நல்லா இருந்தால் செல்வம் வரும்னு சொல்லுவாங்க. இல்லை 2 தான் வந்து பொருளாதாரம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக பாருங்க, இந்த பாடல் வந்து சகல செல்வங்களையும் பெற பாட வேண்டிய திருப்புகழ் பாடல்னு தலைப்பு வரும். அப்போ செல்வம்னாலே பொருளாதாரம், பணம், பொருள் எல்லாமே தான். அப்படி இருக்கும்போது எப்படி கரெக்டாக இந்த 20வது பாடலை அமைஞ்சதுன்றதுக்கு பின்னாடி தான் இயற்கை பெரிய தன்னோட ரகசியத்தை வச்சிருக்குன்னு சொல்லுவேன். இயற்கை அனுமதிக்காம இந்த பாடலை சொல்லி இந்த விஷயத்த பண்ணி நிச்சயமா யாராவது ஒருத்தங்க வறுமையில் இருக்காங்க, இந்த பாடல் பாடி பொருளாதார நிலையை அவங்க உயரப்போகுதுன்றப்போ அது கண்டிப்பாக யாரு கொண்டு போய் சேர்க்கணுமோ இயற்கை இதை போய் சேர்க்கும். அதுக்காக இந்த பாடல் பாருங்க, 20வது பாடலே வர்றது ஒரு பெரிய ஆச்சரியம்.